வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நான் கடந்த 2 மாதத்தில் ஒரு சில அடீனியம் செடிகள் கிராஃப்டிங் செஞ்சு வச்சுருக்கிறேங்க. அந்த கிராஃப்டிங் ரிசல்ட் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த ரிசல்ட் பார்க்கும்போதே நம்ம கிராஃப்டிங் பண்ணுறதுல சின்ன சின்ன டிப்ஸுமே நம்ம பார்க்கலாங்க. இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த அடீனியம் பூ பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு அடுக்கு பூ தாங்க. இது அவ்வளவா விதைகள் வைக்கிறதில்ல. அப்படியே விதைகள் வச்சாலுமே கூட அதிலேருந்து இதே கலர் வருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அப்போ இதே கலர் பூ நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம கிராஃப்டிங் பண்ணி தான் எடுக்கணுங்க. பாருங்கள், இந்த தொட்டியில் நம்ம பார்க்குறது ஒரு நார்மல் சிங்கிள் பெட்டல் அடினியத்தோட செடி தான். இதில் பாருங்கள் எவ்வளவு அழகாக நான் அதே இது கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். பூ வச்சுருக்குது பாருங்கள். 2 மாதம் ஆயிடுச்சுங்க இது கிராஃப்டிங் பண்ணி. பூக்களே வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நடுவில் இருக்கிற பூ மலர்ந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் பேடாக இருக்குது. இது மலர்ந்த உடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படி. இதை நான் இந்த செடிக்கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நம்ம கிராஃப்டிங் பண்ணி அதே கலர் வேணும் அப்படின்னா நம்ம கிராஃப்டிங் செஞ்சு தாங்க எடுக்கணும். அதே மாதிரி இந்த கலர் பாருங்கள். இது இதுவரை விதைகள் வச்சதே இல்லைங்க. இதுவுமே நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே இது கிராஃப்டிங் பண்ணி நான் வீடியோவும் போட்டிருக்கிறேங்க. ரிசல்ட் நல்லா இப்போ சமீபத்தில் கிராஃப்டிங் பண்ணதும் ரிசல்ட் நல்லா வந்திருக்குது. அதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த க்ரோ பேக்கில் உள்ள செடி தாங்க. இது ஒரு நார்மல் சிங்கிள் பெட்டல் தான். இப்போ பாருங்கள், இது மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இது மலர்ந்த உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பக்கத்தில் இருக்கிறது ஒரு பர்பிள் இப்போ நேற்று தான் நான் இது கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். இதோட ரிசல்ட்டுமே எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். இது டார்க் பர்பிள், அது இதில் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த க்ரோ பேக்கில் நம்ம பார்க்குற செடி கூட பாருங்கள். இதுவுமே நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேங்க. இது டபுள் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஒரே தண்டில் 2 சின்ன பீஸ் வச்சு நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். ரெண்டுமே பர்பிள் தான். இந்த பர்பிள் கலர் தான் இதில் நான் 2 பீஸ் வச்சு கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி 2 பீஸ் வைக்கும்போது பாருங்கள், கிளைகள் அதிகமாக நிறைய நமக்கு பூக்கள் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் வச்சுருக்கிறேன். இது வேறு கலர் கூட நம்ம வச்சுருந்தா வேறு கலரில் பூக்கள் வைக்கும். நான் ஒரே கலர் தாங்க வச்சுருக்கிறேன். இதுவுமே பூக்கள் வைக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அடினியம் செடிகள் கிராஃப்டிங் பண்ணுறதுல எந்த மாதிரி செடிகள் நம்ம செலெக்ஷன் பண்ணணும் கிராஃப்டிங்க்கு அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குதுங்க. அதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் சின்ன தகவல்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். நம்ம எதுக்காக கிராஃப்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். இது மாதிரி சிங்கிள் பெட்டல் அடினியம் பூக்கள் நமக்கு ஓரளவுக்கு அதிகமாகவே நமக்கு விதைகள் கொடுக்குங்க. ஆனால் இது மாதிரியான அடுக்கு பூக்கள் விதைகள் நமக்கு குறைவாக தான் விதைகள் வைக்கும். இதில் கூட பாருங்கள், ஒரு விதை இருக்குது. இந்த விதைகள் போட்டோன்னா நமக்கு இதே கலர் பூக்கள் வருமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகந்தாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு ரேர் கலர்ஸ் நமக்கு அதிகமாக விதைகள் வைக்கிறதில்ல. சொல்லப்போனால் நான் இந்த செடி வாங்கி 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இதுவரை எனக்கு ஒரு பூக்கள் கூட விதைகளாக மாறினதில்லை இந்த செடியில். பாருங்கள், இப்போ இது மாதிரியான ஒரு ரேர் கலர்ஸை இது மாதிரி நான் ஒரு நார்மல் சிங்கிள் பெட்டலில் நான் இது மாதிரி கிராஃப்டிங் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போது நம்ம கிராஃப்டிங் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான செடிகளை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த எல்லா அடீனியம் செடிகளுமே ஒரே விதைகள்லேருந்து வந்தது தாங்க. இந்த செடிகள் எல்லாமே பூக்கள் வைக்கிறது வரை நம்ம வெயிட் பண்ணணுங்க. இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த பூ பாருங்கள், நல்லா டார்க் பிங்க் கலரில் சிங்கிள் பெட்டலு. பக்கத்தில் பாருங்கள் ஒரு அடுக்கு இருக்குது. இந்த பூ பாருங்கள், இது ஒரு நார்மல் சிங்கிள் பெட்டல் தாங்க. ஆனால் இதுவுமே ஒரு அழகான கலர் தான். இது மாதிரி பூக்கள் வச்சதுக்கப்புறமா நம்ம பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற கலராக இருந்தால் அந்த செடியை நம்ம கிராஃப்டிங் செய்கிறதுக்காக செலக்ட் பண்ணிக்கிறலாம். இப்போது அது மாதிரி நான் பூக்கள் வச்சதுக்கப்புறமா ஏற்கனவே இருக்கிற கலர் அப்படிங்கிறதுனால தான் இந்த செடிகளை நான் செலக்ட் பண்ணி இதில் எனக்கு பிடிச்ச கலரை நான் கிராஃப்டிங் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதுக்கு நம்ம செலக்ட் பண்ணுற இந்த செடியை நம்ம ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி நல்ல மெச்சூர்டான செடியாக இருக்கணும். அதே மாதிரி கிராஃப்டிங் செய்கிறதுக்காக நம்ம செலக்ட் பண்ணுற அந்த கிளை கூட நல்ல பக்குவம் அடைஞ்ச ஒரு கிளையாக இருக்கணுங்க. இப்போது இதில் நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிற இந்த கிளை பாருங்கள், இந்த கீழே இருக்கிற கிளை எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி மேலே இருக்கிற கிளை நம்ம கிராஃப்டிங் செய்கிறதுக்கு எடுக்கிற கிளை பொருந்தியும் வரணும். இந்த ரெண்டும் நம்ம பார்க்கணுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இந்த செடி சின்ன செடியாக தாங்க இருக்குது. இதில் நான் ஒரு எல்லோ கலர் தான் நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன்.
அது அழகாக வந்து நமக்கு கிராஃப்டிங் ஏரியா எந்த அளவுக்கு தழைச்சிருக்குது பாருங்கள். இது 2 மாதத்துக்கு முன்னாடி நான் கிராஃப்டிங் பண்ணதுங்க. இப்போது இது பார்க்குறதுக்கு சின்ன செடி மாதிரி இருந்தாலும் கூட இது வந்து 1 வருஷத்துக்கு அப்புறமா பூக்கள் வச்சதுக்கப்புறமா தாங்க நான் வந்து இது மாதிரி இதில் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். பார்க்குறதுக்கு சின்ன செடியாக இருக்கலாம், ஆனால் இது நல்ல மெச்சூர்டான செடி தாங்க. அது மாதிரி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் இது மாதிரி நிறைய அடேனியம் செடிகளில் கிராஃப்டிங் செஞ்சு வச்சுக்கலாங்க. அதே மாதிரி நிறைய கிராஃப்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. வர்ற வாரங்களில் கண்டிப்பாக கிராஃப்டிங் வீடியோக்கள் வந்து போடலாங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.